Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு plant unboxing video தான் பார்க்க போறோம். இந்த plant நான் எங்க இருந்து வாங்கினேனா Dheera Plant Shop Anesha sister கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. So first நம்ம இந்த plant எல்லாம் unboxing பண்ணிடலாம். இவங்க பேக்கிங் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பிளான்ட் எல்லாம் ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. நான் டோட்டலாக 5 பிளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 5 பிளான்ட்ஸுமே வந்துட்டு செப்பரேட்டாக அவங்க ஒரு ஷீட்டில் ரோல் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பட் டிரான்சிட்டில் அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது, சைடெல்லாம் வந்து கிழிஞ்சிருந்தது. இருந்தாலுமே வந்துட்டு பிளான்ட்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் சேஃபாக வந்தது. இந்த பிளான்ட் எல்லாம் அவங்க 2 நவம்பர் எனக்கு பெங்களூர்லேருந்து கொரியர் பண்ணாங்க. பட் அது சென்னைக்கு வந்துட்டு 4 நவம்பர் தான் ரீச் ஆச்சு. அண்ட் இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கிறது 5 நவம்பர் மார்னிங் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு மேலே அது டிரான்சிட்டில் இருந்திருக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் டிரான்சிட்டில் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்துட்டு எனக்கு பிளான்ட் எல்லாம் சேஃபாக ரீச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது ஸ்னேக் பிளான்ட். என்கிட்ட இன்னொரு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. இந்த ஸ்னேக் பிளான்ட் இல்லை, அதனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ஸ்னேக் பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. இது நான் 5 நவம்பர் மார்னிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். பட் ரீபோர்ட் பண்ணது வந்துட்டு சாட்டர்டே தான் நான் ரீபோர்ட் பண்ணேன். என்னால் வீக் டேஸில் ரீபோர்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் ரீபோர்ட் பண்ணின ஸ்னேக் பிளான்ட். இந்த ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இது. ஸோ பிளான்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாகவே இருக்குது. 100 rupeesக்கு வாங்கலாம் தாராளமாக. செகண்டாக நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணுறது லெமன் கிராஸ். என்கிட்ட லெமன் கிராஸ் இல்லை. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஒன் டைம் வந்துட்டு ஈசிஆர் நர்சரிக்கு போகும்பொழுது பார்த்தேன். பட் அங்கே வந்துட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லெமன் கிராஸ் இருந்தது, பட் முக்கால்வாசி இருந்த அந்த கிராஸ் எல்லாமே வந்துட்டு காஞ்சி போயிட்டு அவங்க கட் பண்ணி விட்டு அந்த மாதிரி இருந்தது. ஸோ இவங்க கிட்டே இருந்து வாங்கலான்னு வாங்கினேன். இந்த லெமன் கிராஸும் 100 rupees தான் நினைக்கிறேன். எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. கரெக்டான ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லெமன் கிராஸோட மெடிசினல் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்துட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன் நான். பார்ப்போம். இது இப்போதைக்கு நான் கட் பண்ணேன்னா அது சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். ஸோ இது வளரட்டும். வளர்ந்த பிறகு நம்ம இதை டீ போட்டு குடிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டீ அடிக்ட்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டீ குடிப்பேன். ஸோ அதுக்காக வாங்கினேன். ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த லெமன் கிராஸ் வந்துட்டு குட்டியாக தானே இருக்குது. அதனால நான் இந்த ஒரு குட்டி பாட்லேயே வச்சுட்டேன். அடுத்து தேர்டாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது ஒரு கேக்டஸ். இந்த கேக்டஸோட நேம் வந்து இஃபோபியா லாக்டே. இந்த கேக்டஸ் வந்து அவங்க ரொம்ப நல்லா சேஃபாகவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஷீட்டில் அவங்க ரோல் பண்ணிட்ட பிறகு மூமெண்ட்லேயோ இல்லை க்ரஷ் ஆகக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்துட்டு தெர்மாக்கோல் அந்த ஷீட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய தெர்மாக்கோல் அடுக்கி நல்லா காம்பேக்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக்டஸ் வந்துட்டு இந்த கேக்டஸ் தான் நான் வந்து பயந்தேன். ஒருவேளை டிரான்சிட்டில் வந்துட்டு உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு சேஃபாக வந்தது. நான் வாங்கினதுலே இந்த கேக்டஸ் தான் வந்துட்டு காஸ்ட்லின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 400 rupees. ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த கேக்டஸை நான் இந்த பாட்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த பாட் சைஸ் வந்துட்டு இதுக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஆக்சுவலி இதை நான் வந்துட்டு ஒரு செராமிக் பாட்டில் மாற்றணும். பட் இப்போதைக்கு நான் இதை பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் இதை ஒரு செராமிக்கில் மாற்றிடுவேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக குட்டியாக ஒன்று வளர்ந்து வருது. பட் இதுதான் என்னாச்சின்னு தெரியல. ஏதோ கட் பண்ண மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஓகே, புதுசு வளர்ந்து வருது இல்லையா, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு சும்மா ஒரு பேர்ட் மினியேச்சர், அழகாக இருக்குன்னு வச்சுருக்கேன். அடுத்து ஃபோர்த்தாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது குரோட்டான். குரோட்டான் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ரொம்ப காமனாக இந்த ஆஃபீஸில், நிறைய மாலில், அந்த என்ட்ரன்ஸ்லலாம் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. நிறைய பேர் வீட்டில் இருக்கும். என்கிட்ட இது வரைக்கும் குரோட்டான் இல்லை, நான் வாங்கவும் இல்லை, அதனால் வாங்கினேன். ஸோ இந்த குரோட்டானுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்தது. பிளான்ட்டுமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 நினைக்கிறேன். நான் கரெக்டான ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாட் வேணும்னு நான் பெரிய பாட்டில் வச்சுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வளரும் இல்லையா, இதுக்கு நல்லா ரூட் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு பெரிய பாட் வேணும். அதனால நான் இந்த பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு சும்மா டாப் ட்ரெஸ்ஸிங்காக கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்ன்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்.
இந்த பாமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கஸ் ரெவல்யூட்டா, அப்படி இல்லைனா சாகோ பாம்னு சொல்லுவாங்க. இந்த பாம்புமே வந்துட்டு என்கிட்ட இல்லை. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பாம் வெரைட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஒரு குட்டி குட்டி மினியேச்சர் வச்சுருக்கேன். கவ் அப்புறம் இந்த பிரிட்ஜ் வச்சுருக்கேன். இந்த பாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட லீஃப் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் இதை நான் வாங்கினேன். இந்த பாமோட ப்ரைஸ் 300ன்னு நினைக்கிறேன். கரெக்டான ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த பாம் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நானே வந்துட்டு ரீபாட் பண்ணும்பொழுது இதில் முள்ளாக இருக்குது இல்லையா, ஒரு முள் நான் குத்திக்கிட்டேன், கையில் குத்திடுச்சு. ஸோ நீங்கள் ரீபாட் பண்ணும்பொழுதோ இல்லை எடுக்கும்பொழுதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 5 பிளான்ட் தான் நான் அந்த சிஸ்டர்கிட்ட இருந்து வாங்கினேன். இந்த கேக்டஸ் வந்துட்டு 400, இந்த பாம் 300, இது 250 அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு ஈச் 100 நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு இதோட ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா பிளான்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னல் தான். நீங்கள் வாங்குகிற பிளான்ட்டோட வெயிட் என்ன இருக்கோ அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் தான். அவங்க வந்துட்டு எனக்கு ST கொரியரில் சென்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த பிளான்ஸ் பற்றின கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.